ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் இணைய வழி தகவல். தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷனுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இணைய வழி அப்ளிகேஷன் மற்றும் இணைய வழி கலந்தாய்வுன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மட்டுமே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்திற்கான தகவல்களை பதிவு செய்தல், பதிவு செய்வதற்கான பணத்தை செலுத்துதல், விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை பதிவு செய்தல், தற்காலிக இடஒதுக்கீடை ஏற்றல் அல்லது நிராகரித்தல், முடிவு செய்யப்பட்ட இடஒதுக்கீட்டு ஆணையை பெறுதல் ஆகிய அனைத்துமே இணைய வழியாக மட்டும்தான் நடைபெறும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. சான்றிதழ்கள் சரிபார்த்தல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை உதவி மையத்தில் தான் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் எல்லா செயல்களையும் தங்கள் வீட்டிலிருந்தோ அல்லது வேறு எங்கிருந்து வேண்டுமானாலும் இணையதள வழியாக பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இணையதள வசதி இல்லைன்னா எல்லா சேவைகளுக்கும் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை உதவி மையத்தை அணுகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. முழுமையான இணைய வழி கலந்தாய்வுன்றது பல அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டதுன்னு சொல்லிட்டு ஒரு 8 ஸ்டேஜ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் மேலே உள்ள எல்லா விவரங்களையும் அவை செய்ய வேண்டிய நாட்களையும் உரிய நேரத்தில் கவனித்து செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்குமான முதற்படி விண்ணப்பத்தை பதிவு செய்தல், அதை எவ்வாறு செய்யணும் அப்படின்ட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பர் உங்களுடையதாகவும் இருக்கலாம், இல்லை பேரண்ட்டோடையதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட இமெயில் ஐடி இல்லைனா புதுசாக ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் கடன் அட்டை கேட்டிருக்காங்க. கடன் அட்டைன்றது நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் செலுத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பத்தின் படிநிலைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது பயனாளர் விண்ணப்ப பதிவு. செகண்ட் லாகின் பேஜ். தேர்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஃபோர்த் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். சிக்ஸ்த்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. செவன்த் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. எயித் ப்ரிவியூ அப்ளிகேஷன் அண்ட் சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நைன்த் பேமெண்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. 10th நீங்கள் டவுன்லோட் அப்ளிகேஷன் இன் PDF கொடுத்துருக்காங்க. பதிவு செய்தலை எளிமையாக அது பல எளிய படிகளாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவைகளை கவனமாக தொடருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கும் உங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணுன்றதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதனுடைய PDF லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹோம் பேஜில் வந்துருங்க. ஹோம் பேஜில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் ஃபார் BE BTech ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணி தான் இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளிக் ஹியர் கொடுத்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லாகின் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரரின் பெயர் கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய பேரை 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இமெயில் கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் இமெயிலில் நீங்கள் மேலே என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடியை தான் கீழே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் +1 பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாருமே மோஸ்ட்லி பாஸ் தான் பண்ணியிருப்பீங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. அதில் HSC, CBSE, ICSE அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்ட் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது என்ன ஷோ ஆகுனா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. திரும்ப நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லும். கரெக்டாக அந்த கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே என்டர் ஒன் டைம் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. ஒன் டைம் பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ஹோம் பேஜில் நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தோடனே உங்களுக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரரின் பெயர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய நேம் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பண்ணதுனால இதில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் சொந்த மாவட்டத்தின் குடியுரிமை நிலை கேட்டிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் தி பேரண்ட், உங்களுடைய பேரண்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அட்ரஸ் என்னவோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் கரண்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம்னா அந்த கிளிக் பாக்ஸை சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மதர் டங் கேட்டிருக்காங்க. மதர் டங் நீங்கள் என்ன லாங்குவேஜோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டி
நீங்கள் இந்தியனாக இருந்தால் இந்தியன் கொடுத்துக்கோங்க, இல்லைனா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடா இல்லை அதர்ஸாக கேட்டிருக்காங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன ரிலீஜனோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் த கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் வந்து எந்த நேமில் வரீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் வந்து என்ன கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து போஸ்டல் பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்களுடைய போஸ்டல் பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நெக்ஸ்ட் பேஜுக்கு லோட் ஆகி போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து முன்னாள் படை வீரர்கள், இராணுவம், கடற்படை, விமானப்படை அதில் வந்து தகுதியுடையவர்களாக கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனா நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஎஃப்சி, அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த சென்டர் வந்து உங்களுக்கு நியர்பை இருக்கோ அந்த சென்டரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஸ்காலர்ஷிப்கான பேஜ். அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பேரண்ட்டோடைய ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேரண்ட்டோடைய தொழில் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேரண்ட்டோடைய இன்கம் கேட்டிருக்காங்க. ஆண்டு வருமானம் எவ்வளவோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு முதல்நிலை பட்டதாரியான்னு கேட்டிருக்காங்க. முதல்நிலை பட்டதாரியாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது எஸ்சி எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டியனுக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிளாக கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டடா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இருப்பிடத்தின் குடிமை நிலை கேட்டிருக்காங்க. பள்ளி வந்து எந்த இடத்துல இருந்தது, கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்தா, டவுன் பஞ்சாயத்தான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 8th to 12th வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே வந்து நீங்கள் வந்து 8th வரைக்கும் படிச்சிங்களா, 6th to 8th வரைக்கும் படிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 12th வந்து நீங்கள் வந்து 12th வரைக்கும் அரசு பள்ளியில் வந்து 6th to 12th வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 6th to 12th வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங், நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, நெக்ஸ்ட் வந்து என்ன பிளாக்ல இருக்குது உங்கள் ஸ்கூலு, அதுக்கடுத்து நேம் ஆஃப் த ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்க, ஸ்கூலோடைய நேம், எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அகாடமிக் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் தகுதி தேர்வு வந்து நீங்கள் 12th கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் தி போர்டு எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து என்ன போர்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் 12th கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்எஸ்சி ரோல் நம்பர் 12th ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. குவாலிஃபையிங் இயர் எந்த இயர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெச்எஸ்சி குரூப் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th வந்து என்ன குரூப் எடுத்தீங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அந்த சப்ஜெக்டா, இல்லை வந்து வெக்கேஷனல் குரூப்பா, எந்த குரூப்போ அதனுடைய குரூப் கோடை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழா, இங்கிலீஷா, எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மேக்ஸிமம் மார்க் கேட்டிருக்காங்க. 12th டோட்டல் மார்க் எவ்வளவோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெச்எஸ்சி ஆப்டைன் மார்க், அதாவது நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து நீட் தேர்வுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜேஇக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஜாதி சான்றிதழுடைய நம்பரை வந்து நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க நம்பர், அது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மார்க் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த மந்த் வந்து நீங்கள் பாஸ் ஆனீங்க, நெக்ஸ்ட் வந்து இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் மார்க்கு, அதுக்கடுத்து நீங்கள் எவ்வளோ மார்க் பெற்றீங்க அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ கடைசியாக வந்து என்ன ஷோ ஆகும்னா ப்ரிவ்யூ பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் எந்த சேஞ்சஸுமே உங்களால் பண்ண முடியாதுன்றதை இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பேஜ் தான். கண்டினியூ டு பே கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பேஜ்குள்ளார போயிடுவீங்க. பேமெண்ட் பேஜுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து 3 ஆப்ஷனல் வழியாக வந்து பே பண்ணிக்கலாம். கார்டு, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, நெக்ஸ்ட் வந்து நெட் பேங்கிங், யூபிஐ மெத்தட் மூலயமா உங்களுடைய பேமெண்ட் செலுத்திக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 250 ருபீஸும், அதர்ஸ் கேட்டகரிக்கு வந்து 500 ருபீஸும் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ரிசிப்ட் வந்து உங்கள் ஷோ ஆகும். ஜென்ரேட் ஆன பிறகு அதுக்கடுத்து திரும்ப நீங்கள் வந்து லாகின் பேஜுக்குள்ளார போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 MBக்குள்ளே இருக்கா போல் பார்த்துக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டுன்னு நான் ஃபஸ்ட்லேயே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அந்த டாக்குமெண்ட்லாம் ஆல்டர்னேட்டிவாக எடுத்து வச்சுருந்து நீங்கள் வந்து கடைசியாக டாக்குமெண்ட் பேஜ் சப்மிட் பண்ண பிறகு கடைசியாக வந்து ஃப்ரீஸ்ன்ற ஆப்ஷன் காமிக்கும். ஃப்ரீஸ் டாக்குமெண்ட் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகும். நீங்கள் வந்து ஒன்ஸ் ஃப்ரீஸ் டாக்குமெண்ட் கொடுத்துட்ட பிறகு உங்களால் எந்த சேஞ்சஸுமே கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஸோ திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை கரெக்டாக செக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ஈஸி மெத்தடில் தான் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கும் வந்து யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் ஈஸியாகவே நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணி கரெக்டாக வெரிஃபை பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் இணைய வழி தகவல். தேங்க்யூ.